ஏங்க ரொம்ப நாளா உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா? சரி முன்னாடி போங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்னங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி என்னடி பண்ண? என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். சரி மன்னிச்சிட்ட சொல்லு. இப்ப நீங்க டீ குடிச்சீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்னப்ப? அதுல ஒரு பல்லி உந்து கிடந்துச்சு, அதை நான் எடுக்க மறந்துட்டேன். லைஃப்ல கல்யாணம் பண்ணிட்டு எதையும் சாதிக்கலான்னு பார்த்தா டெய்லி உன்ன சமாளிக்கிறது பெரிய சாதனையா இருக்கேடியோ. ஆனா கேரள பெண்களுக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? கேரள பெண்கள் சிரிச்சா தான் அழகு, ஆனா எங்க தமிழ்நாட்டு பெண்கள் முறைச்சா கூட அழகுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் லூசா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில இவர் வந்தாரு. இப்ப ரெண்டு பேருமே லூசா தான். புருஷனுக்கு வழுக்க விழுந்தா நாங்க எப்பவுமே சந்தோஷப்படுவோம். ஏன் தெரியுமா? இந்த வடையை நீ எந்த காக்காவும் தூக்காதுன்னு ஒரு நம்பிக்கை தான். எனக்கு காய்ச்ச விட்டு விட்டு அடிக்குது. விடாம அடிக்கிறதுக்கு அதுன்னா உங்க பொண்டாட்டியா? காய்ச்சனா அப்படிதான் இருக்கும். கொத்தனாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு வீட்டை கட்டினா அது கொத்தனாரு. சரி. ஒரு வீட செங்கலா பிரிச்சா அது நாத்தனாரு. ஏன் ஆண்களுக்கு குழந்தையால பிடிக்குது? ஏன் பிடிக்குது? நீங்க வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல தான் அத்தான் அத்தான் மாமா ஏங்க அப்படிங்கிறீங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒத்த பிள்ளை பத்த உடனே ஏன் ரமேஷ் அப்பா ஏன் சுரேஷ் அப்பான்றதீங்க. ஆனா கொழுந்தியா மட்டும் தான் கடைசி வரைக்கும். போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடடா, அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தான், எம்மா குடுக்கவா? ஒண்ணு குடுன்னு சொல்லணும், இல்ல குடுக்காதன்னு சொல்லணும். இதுதானுங்க உலக வழக்கம். குடு 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 குடுத்துதான்டா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க. நாசமா போறவனே நீ குடு குடு குடு. எப்ப வர்றன்னு மனைவி என்னைக்கு கேட்காம இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஆண்களுக்கு சுதந்திரம். நான் ஒன்று கேட்குறேங்க, எங்களுக்குலாம் பைத்தியம் அங்கே பிடிச்சிருக்கு. எதுக்குங்க எப்போ வர்றேன்னு கேட்டுகிட்டே இருக்கோம். ஒரு தடவையாவது எப்போ வர்றேங்கிற உண்மையை சொல்லி தொலைஞ்சிருந்தீங்கன்னா நாங்கள் ஏன் கேட்டு தொலைகிறோம்? 6 மணிக்கு கேட்கும் போது இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா. 6:45 கேட்கும் போது இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா. 9:45 கேட்கும் போது இந்த 5 நிமிஷத்தில், இந்த 5 நிமிஷம் எப்பத்தான் வந்து தொலையும்? அதை சொல்லி தொலைஞ்சிட்டீங்கன்னா. உன் வீட்டுல உனக்கு பொண்ணு பாக்குறாங்களாமே? ஆமா. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னியா? நேத்து தானே போன வைக்கும்போது நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். ஏன்ட்ட இல்லடா. யார் சொன்னா? உன்கிட்ட தான் சொன்னேன். ஏன்ட்ட தான்டா சொன்னேன். அதத்தானே இப்ப நான் சொன்னேன். என் கிட்ட சொல்லல. நீ யார்கிட்டயுமே சொல்ல நான் தான் உன்கிட்ட போன் பண்ணி லவ் பண்றேன்னு சொன்னேன். உங்க வீட்டுல லவ் பண்றேன்னு சொன்னியா? ஓ, அப்ப அதுதான் உன் பிரச்சனையா? நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்றேன். ஏன்டா சொல்ற? உன்னதானே லவ்